சிம்ம ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, கிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். சிம்ம ராசி வைகாசி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 2வது மாதம் வைகாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூரியன் ரிஷப ராசியில் செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த வைகாசி மாதம். இந்த ரிஷப ராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கிரன் சுபகிரகம், அதாவது சுபகிரகம். அதாவது பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முக்கியமாக உரியவர் சுக்கிரன். அதனால தான் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாசம் 14ஆம் தேதி வரை, வைகாசி மாசம் 14ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர தோஷம் இருக்கு. இந்த அக்னி நட்சத்திர தோஷத்து காலத்துல வீடு நிலம் சம்பந்தமா எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதாவது கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசல் கால் வைக்கிறது, அதே மாதிரி மரம் வெட்டுறது, கிளை வெட்டுறது, இந்த மாதிரி எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது. சித்திரை மாசம் 22ஆம் தேதி ஆரம்பிச்சது அக்னி நட்சத்திரம். இந்த வைகாசி மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாசத்துல 2 அமாவாசை வருது. 2 அமாவாசை வந்து அதுக்கு பேர் என்னன்னா மலை மாசம். மலை மாசத்துல சுபகாரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த 2 மாசத்துக்கு ஒரு ருது வரும். இந்த சித்திரை மாசமும் வைகாசி மாதமும் வசந்த ருது. இந்த வசந்த ருது காலத்துல மலை மாத தோஷம் இல்லை அப்படிங்கிறதுனால தாராளமாக இந்த மாதம் அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம். இந்த வைகாசி மாதம் 16ஆம் நாள் வைகாசி விசாகம். விரதமிருந்து புனித நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், திருமணம் கைகூடும், குழந்தை பேர் கிடைக்கும். அனைத்து என்ன கேட்குறீங்களோ அனைத்தும் கிடைக்கும். துர்காதேவி வழிபாடு செய்பவர்கள் செய்யலாம். அன்றைய தினம் துர்காதேவி வழிபாடு செய்பவர்களுக்கும் எதிரி தொல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரக்கூடிய நாள் வைகாசி விசாகம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி குரு பயிற்சி. அதாவது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியை கிடக்க 1 வருஷம் ஆகும். இந்த 1 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சி ஆனாலும் இந்த குரு பயிற்சி ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சமாகுவார். இந்த உச்ச குருவாக வரப்போகிறார் இந்த வருடம். ஆக குரு பயிற்சி உச்சமாக உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வரப்போகிறார். ஆக குரு பயிற்சி பலனாக சிம்ம ராசிக்கு தனியாக பார்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாசம் 21ஆம் நாள் வாஸ்து நாள். வருஷத்துக்கு 8 நாள் தான் வந்து உங்களுக்கு வாஸ்து நாள் வரும். இந்த வைகாசி மாதம் 21ஆம் தேதி வாஸ்து நாள் இருக்கு. வீடு கிரக பிரவேசம், அதாவது பார்த்தீங்கன்னா வீடு மனை கொள்றது, கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மாதத்திலே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சூரியன், நவகிரகங்களின் தலைவன் சூரியன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். 10ஆம் இடங்கிறது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 10ல சூரியன் உங்க ராசிநாதன் செஞ்சரிப்பது யோகம். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் திக்பலம் அடைவார். திக்பலங்கிறது வலுவான நிலை, ஷட்பலத்துல ஒரு பலம். அப்ப பாத்தீங்கன்னா வலுவான நிலையில இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், பதவி பொறுப்பு கிடைக்கும், உங்களுடைய தொழில் வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும், தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய மாதம், மாமியார் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய மாதம். ஆக இப்படி நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய மாதம் வைகாசி மாதம் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் சஞ்சரிக்கிறதுனால. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும், அதே போல பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல 15ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். 2-10 சம்பந்தப்பட்ட தொழில் மூலமாக வருமானம், தொழில் மூலமாக நன்மைகள், தொழில் மூலமாக ஆதாயங்கள், அந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான வருமானம் பெருகக்கூடியது. அதே 11ஆம் இடத்து அதிபதி 10ல இருக்காருன்னா தொழிலிலே லாபம் கிடைக்கக்கூடிய மாதம். தொழிலிலே இதுவரைக்கும் நஷ்டத்தை சந்திச்சிருந்தவங்களுக்கெல்லாம் தொழிலிலே லாபத்தை தரக்கூடிய மாதம் இந்த மாதம். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். பொதுவா 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார்னா அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மை, பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை ஏற்படும். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். எப்பெல்லாம் இந்த 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஒருத்தருக்கு சம்பந்தப்படுதோ அப்ப எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபம், ரேஸ், லாட்டரி இந்த மாதிரியான
ஒரு எதிர்பாராத தனவரவை சொல்லக்கூடிய மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, அல்லது உங்களுக்கு வரவே வராதுன்னு நினைச்ச பணம்லாம் வந்து சேரக்கூடிய மாதம். ஏன்னா 2ஆம் இடத்ததிபதி 11ல் இருக்கிறதுனால மூத்த சகோதர வழி அனுகூலங்கள், நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள், நினைத்த காரியம் ஒன்று நடக்கும். நீண்ட நாளாக நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருந்த விஷயம்லாம் நடக்கக்கூடிய மாதம். ஏன்னா 11ஆம் அதிபதி 11ல் ஆட்சி பெறதுனால. ஆக புதன் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை இந்த மாதம் தர இருக்கிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தர இருக்கிறார். கமிஷன், ஏஜென்சி, புரோக்கர், இந்த பேச்சை காசாக்குற தொழில் செய்கிறவங்க எல்லாத்துக்கும் மிக அற்புதமான மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். லாபத்தை தரக்கூடிய மாதம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், அதாவது முயற்சி, வெற்றி, இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல 25ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். இது மிக அற்புதமான அமைப்பு. 3ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்காருன்னா புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும், இளைய சகோதர வழி லாபங்கள் கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா நினைத்த காரியம் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி 11ல் செஞ்சிருக்கிறார்னா தொழிலிலே லாபம், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், பதவி கிடைக்கும், பொறுப்பு கிடைக்கும், மாமியார் வீட்டு வழி அனுகூலங்கள், லாபங்கள் கிடைக்கும். இந்த மாதிரியான நன்மையான பலன்கள் அதிக அளவிலே கிடைக்கும். சுக்கிரனும் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம் 4ஆம் இடம். அடுத்ததா 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர்தான். 9ஆம் இடங்கிறது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். இந்த 4க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார். 11ஆம் இடத்து அதிபதி 15ஆம் தேதிக்கு மேல 11ல் ஆட்சி பெறுகிறார். 18ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல குரு உச்சம் வருகிறார். அடுத்ததாக செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி ஆட்சி பெறுகிறார். மிக அற்புதமான பலன். ஆட்சி மட்டும் இல்லை, செவ்வாய் ஆட்சி, மூலத்திரிகோணம், வலுவான நிலையில் இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிக அற்புதமான பலன்களை தர இருக்கிறார். வீடு, நில சம்பந்தமான யோகம், அடுத்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அல்லது உங்கள் இடத்தையோ நிலத்தையோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு. இந்த ரியல் எஸ்டேட் நிலத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்களா அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான லாபத்தை தரக்கூடிய மாதம் இந்த வைகாசி மாதம். சகோதர வழி அனுகூலங்கள், சகோதரர்கள்லாம் உதவிகரமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறதுனால தொலைதூர பயணம், வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும். அதாவது வெளிநாட்டிற்கு கல்விக்காகவோ, தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான நன்மைகள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா? அப்போ அசையா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது பழைய வாகனத்தை போட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த தாயார் வழி அனுகூலங்கள், தந்தை வழி அனுகூலங்கள், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம். 9ஆம் இடங்கிறது குரு, பாக்கியத்தை சொல்லக்கூடிய இடம். அப்போ அதிர்ஷ்டம் துணை புரியக்கூடிய மாதம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் புதனால உங்களுக்கு எதிர்பாராத தனவரவு, பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு ஏற்படும். செவ்வாயால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், நிலம், இட சம்பந்தமான அசையா சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய மாதம், வாகனம் வாங்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஆக மேக்சிமம் எந்த கிரகமும் உங்களுக்கு தீமை தரக்கூடிய அமைப்பில் இந்த வைகாசி மாதம் சிம்ம ராசிக்கு இல்லை. குரு 12ல் வராரு அப்படின்னா 12ல் உச்சமாகி தான் வராரு. அதனால அதுவும் பெருசாக தீமை செய்யாது. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏன் அப்படின்னா அதில் சிம்ம ராசிக்கு குரு 12ல் வந்தால் கூட அஷ்டமச்சனி நடக்குது சிம்ம ராசிக்கு. இந்த அஷ்டமச்சனி குரு பார்க்க போறாரு 9வது பார்வையா. அதனால அஷ்டமச்சனி பாதிப்பு குறையும். அதனால குரு பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை தான் அதிக அளவு செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.